எலிசா என்னும் ஒரு தீர்க்கதரிசி தேசத்திற்கு தகப்பனாக இருந்தவன். அவருடைய காலம் நிறைவேறும் தருணத்திலே வியாதிப்பட்டு படுத்திருக்கிறார். அவரை பார்க்க இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் புறப்பட்டு வந்த பொழுது எலிசாவின் மேல் விழுந்து அழுது, தகப்பனே தகப்பனே என்று அவன் கூப்பிட்டு எல்லாம் முடிந்தது என்பதை போல அவன் அழுது கொண்டிருந்தான். ஆனால் எலிசா அவனுக்கு சொன்ன பிரதியுத்தரம் தான் முற்றிலும் வித்தியாசமானது. நீ விழுவதற்கும் அழுவதற்குமான காலம் அல்ல, பிடி அம்பை பிடி வில்லை, நீ எழும்பி கிரியை செய்ய வேண்டிய காலம் இது. நாம் விழுவதற்கும் அழுவதற்குமான காலம் அல்ல, நாம் இருக்கும் சூழ்நிலையிலிருந்து எழும்பி தேவனுக்காய் கிரியை செய்ய வேண்டிய காலத்திற்குள் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். பலர் தேவனுடைய பிள்ளைகள் காண்கின்ற காட்சியை பார்த்தவுடனே சோர்ந்து போய் விழுந்து விடுகிறார். யோவாஸ் பார்த்த காட்சியும் அதுதான். ஆனால் யோவாசுக்கு சொல்லப்பட்ட செய்தி, நீ பார்க்கிற காட்சியை நினைத்து விழுந்து அழுது முடித்துக் கொள்ளாதே. கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீ இந்த சூழ்நிலையிலும் எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுடைய இன்றைய சூழ்நிலை, இந்த நிமிஷத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய சூழ்நிலையை பார்த்தால் ஒன்றும் உங்களுடைய விருப்பத்திற்கு ஒத்து வராத போல மாறாக தெரியலாம். அல்லது அதை பார்த்தாலே சோறு வந்துடும், அதை பார்த்தாலே அழுக வந்துடும், அதை பார்த்தாலே உற்சாகமெல்லாம் போயிடும். அது மாதிரி ஒரு சூழ்நிலையில அது உங்களை முடக்கி போட்டு நீங்கள் விழுந்தோ அழுதோ அதோடைய போராடி கொண்டோ முடங்கியோ நீங்கள் இருக்கலாம். தேவன் உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்பீங்கன்னா, நீ கண்ணுல இன்றைக்கும் மாம்ச கண்ணில் பார்க்கிற விஷயத்தை வச்சு உன்னுடைய ஃபியூச்சரை, உனக்கு நான் வச்சிருக்க திட்டத்தை நீ இதுதான் நினைச்சு முடிவுக்கு வந்துடாதப்பா. நீ விழுவதற்கும் அழுவதற்குமான காலம் அல்ல, நீ எழும்ப வேண்டிய நாட்களுக்கு வந்திருக்கிறாய். நான் பெரிய திட்டங்களை உனக்காக வைத்திருக்கிறேன். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற வார்த்தை.